அஜித்குமார் அவர்களோட கேஸில் நாம் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருப்போம், இவங்க தான் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு க்ரைம் டீட்டெயில்ஸும் வெளியே வரும்போது உண்மையாலுமே நம்ம நினைத்தது தப்போ அப்படிங்கிற கேள்வி தான் அதிகரிக்கிறது. நிக்கிதா மீது அடுத்தடுத்த நாட்களில் சந்தேகம் அதிகரித்திருக்கு. ஸோ திருமாறன் அவர்கள் நிக்கிதா அவர்களோட உண்மையான முகத்தை சொல்லியிருக்காங்க. திருமாறன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர். ஸோ நிக்கிதாவுக்கு ஒரு கல்யாணம் கிடையாது. இதுக்கு முன்பு நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது நிக்கிதா அவர்கள் அவங்களோட அம்மாவுக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக திருப்பூர் சென்றிருக்காங்க. போகிற வரையில் ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலில் தரிசனம் செய்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இறங்க முயற்சி செய்யும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, தங்க சங்கிலி 20 பவுன் இருக்குது, கழட்டி இங்கே வச்சுடுங்கம்மா, ஏன்னா கூட்ட நெரிசலில் நம்மளால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பப்போ மயங்கி விழுந்துருவாங்களாம் அவங்களோட தாய். அதுக்கப்புறமா அவங்களோட தாயால் வீல் சேரில் கூட ப்ராப்பராக உட்கார முடியாது, அப்படி கீழே விழுந்துருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் அவங்களோட தாயை இருந்திருக்காங்க. அதனால் அவங்களோட தாயை கீழே இறக்கியிருக்காங்க. அந்த டைமில் அஜித்குமார் அவர்கள் அந்த சைடாக போயிருக்காங்க. அப்போ அஜித்குமார் இத்தனை நாளாக அஜித்குமாரே வாண்டடாக என்கிட்ட சாவி வாங்கி கார் பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிக்கிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க பேட்டியில் ஸோ நாங்கள் தான் வாண்டடாக அஜித்குமார் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் ஓவராக சொன்னோம். ஆக்சுவலாக அஜித்குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது, ஆனால் நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஜித்குமார் கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததில் அவங்களோட நண்பரான சரவணன் கிட்ட கார் கீயை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 20-30 நிமிடம் கழித்து தரிசனம் முடித்து விட்டு கார் சாவி சரவணன் அவர்கள் தான் நிக்கிதா கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கும் போது நகையை போட்டுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நகையை காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் காவல் அதிகாரிகள் கிட்ட கொடுத்துருக்கோம். கேஸ் எஃப்ஐஆர் போட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. இது நிக்கிதா அவர்கள் சொன்ன விஷயம். ஆனால் இதுக்கு முன்பு நிக்கிதா அவர்கள் அஜித்குமாராக வாண்டடாக சாவி வாங்கிட்டு போனாங்க, அவரை தான் காரை பார்க் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நிக்கிதா அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ புதிய தலைமுறைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர் திருமாறன் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஸோ திருமாறன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர். ஸோ நிக்கிதா அவர்களுக்கு இதுக்கு முன் பல திருமணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நிக்கிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆண்கள் பல ஆண்களை திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கேஸ் காவல் அதிகாரிகள் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட பணம் பறித்து விடுவார்கள். ஸோ என் கூடயும் ஒரு நாள் கூட அவங்க வாழலை, சும்மா திருமணமான 3-4 மணி நேரத்தில் என்னை பிரிந்து போயிட்டு ஸோ இந்த மாதிரி திருமாறன் எனக்கு ஒவ்வொரு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேஸ்லாம் நிறைய ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இதுக்காக வாராடி நாங்கள் இதிலிருந்து வெளியே விட்டோம் அப்படிங்கிற விஷயத்த திருமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிக்கிதா அவர்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாறன் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவனுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. ஸோ நான் விவாகரத்து பண்ணதால் என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டான் விவாகரத்து திருமாறன் அவர்கள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி திருமாறன் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நிக்கிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க அந்த மாதிரி சம்பவம் மட்டும் இல்லாமல் பல பேருக்கு நான் வேலை வாங்கி தரேன். அவங்களோட தந்தை அரசு அதிகாரி, அதனால் அரசு துறையில் பல பேர் கூட தொடர்பது இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி சொல்லி பல பேருக்கு வேலை வாங்கி தரேன், காசை வாங்கிட்டு இப்போ வரைக்குமே இந்த வேலை வாங்கி தரல. இந்த மாதிரி ஒரு கேஸும் நிக்கிதா மீது இருக்குது அப்படி சொல்லி திருமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ ஒரு டவுட் எழுகிறது, அஜித்குமார் வேலை வாங்கி தரேன் அப்படி சொல்லி அஜித்குமார் கிட்ட இல்லை அவங்களோட நண்பர்கள் சரவணன் கிட்ட காசு வாங்கிட்டு அஜித்குமார் சரவணன் அவர்கள் உங்கள் மீது கேஸ் கொடுப்போம், ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணதால் இவங்களே கூலிப்படை வைத்து அஜித்குமாரையும் அவங்களோட நண்பர்களையும் மிரட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க உயிரிழந்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுகிறது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் இந்த ஒரு கேஸில் உண்மையான குற்றவாளியாக இருப்பாங்க? அஜித்குமார் அவர்களோட அதாவது அஜித்குமார் அடித்த காவல் அதிகாரிகளா இல்லை நிக்கிதாவா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
அஜித்குமார் அவர்களோட கேஸில் வந்து நாம் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருப்போம், இவங்க தான் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படி நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் வந்து ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு க்ரைம் டீட்டெயில்ஸும் வெளியே வரும்போது வந்து உண்மையாலுமே நம்ம நினைத்தது தப்போ அப்படிங்கிற கேள்வி தான் அதிகரிக்கிறது. நிக்கிதா மீது வந்து அடுத்தடுத்த நாட்களில் சந்தேகம் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ திருமாறன் அவர்கள் நிக்கிதா அவர்களோட உண்மையான முகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. திருமாறன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர். ஸோ நிக்கிதாவுக்கு ஒரு கல்யாணம் கிடையாது, இதுக்கு முன்பு வந்து நிறைய திருமணங்கள் வந்து நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது வந்து நிக்கிதா அவர்கள் வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எடுப்பதற்காக வந்து திருப்பூர் வந்து சென்றிருக்காங்க. போகிற வரையில் ஒரு கோயில் வந்து இருந்திருக்கு. அந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்க வந்து முயற்சி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இறங்க முயற்சி செய்யும்போது வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, தங்க சங்கிலி 20 பவுன் வந்து இருக்குது, கழிட்டு இங்கேயே வச்சுடுங்கம்மா, ஏன்னா வந்து கூட்ட நெரிசலில் நம்மளால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து அப்பப்போ வந்து மயங்கி விழுந்துருவாங்களாம் அவங்களோட தாய். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட தாயால் வீல் சேரில் கூட ப்ராப்பராக உட்கார முடியாது, அப்படி கீழே விழுந்துருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் அவங்களோட தாயை வந்து இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்களோட தாயை வந்து கீழே இறக்கியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அஜித்குமார் அவர்கள் அந்த சைடாக வந்து போயிருக்காங்க. அப்போ அஜித்குமார் இத்தனை நாளாக வந்து அஜித்குமாரே வாண்டடாக என்கிட்ட சாவி வாங்கி கார் பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிக்கிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க பேட்டியில் வந்து ஸோ நாங்கள் தான் வாண்டடாக வந்து அஜித்குமார் கிட்ட வந்து கொடுத்து காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வந்து ஓவராக சொன்னோம். ஆக்சுவலாக வந்து அஜித்குமாருக்கு வந்து காரே ஓட்ட தெரியாது, ஆனால் நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அஜித்குமார் கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அஜித்குமாருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாததால் அவங்களோட நண்பரான சரவணன் கிட்ட கார் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 20-30 நிமிடம் வந்து கழித்து தரிசனம் முடித்து விட்டு கார் சாவி வந்து சரவணன் அவர்கள் தான் வந்து நிக்கிதா கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக வந்து நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கும் போது நகையை போட்டுக்கலாம் அப்படி எடுக்கும்போது வந்து நகையை வந்து காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து கொடுத்துருக்கோம், கேஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. இது வந்து நிக்கிதா அவர்கள் சொன்ன விஷயம். ஆனால் இதுக்கு முன்பு வந்து நிக்கிதா அவர்கள் அஜித்குமாராக வாண்டடாக வந்து சாவி வாங்கிட்டு போனாங்க, அவரை தான் வந்து காரை வந்து பார்க் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நிக்கிதா அவர்கள் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து புதிய தலைமுறைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர் திருமாறன் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னுமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஸோ திருமாறன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்களோட முன்னாள் கணவர். ஸோ நிக்கிதா அவர்களுக்கு இதுக்கு முன் வந்து பல திருமணங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நிக்கிதாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து பல ஆண்களை வந்து திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து வரதட்சணை கொடுமை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான கேஸ் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து கொடுத்து அவங்க கிட்ட வந்து பணம் வந்து பறித்து விடுவார்கள். ஸோ என் கூடயும் வந்து ஒரு நாள் கூட வந்து அவங்க வந்து வாழலை, சும்மா திருமணமான 3-4 மணி நேரத்தில் என்னை வந்து பிரிந்து போயிட்டு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து திருமாறனை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு வந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேஸ்லாம் வந்து நிறைய ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இதுக்காக வாராடி நாங்கள் வந்து இதிலிருந்து வெளியே வந்து விட்டோம் அப்படிங்கிற விஷயத்த திருமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நிக்கிதா அவர்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாறன் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவனுக்கும் எனக்கும் வந்து விவாகரத்து ஆகிவிட்டது. ஸோ நான் விவாகரத்து பண்ணதால் என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டான் வந்து விவாகரத்து வந்து திருமாறன் அவர்கள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நிக்கிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி திருமாறன் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக வந்து இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நிக்கிதா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க அந்த மாதிரி சம்பவம் மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன், அவங்களோட தந்தை வந்து அரசு அதிகாரி, அதனால் வந்து அரசு துறையில் பல பேர் கூட வந்து தொடர்பது இருக்குது, ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு வந்து வேலை வாங்கி தரேன் காசை வாங்கிட்டு இப்போ வரைக்குமே இந்த வேலையை வாங்கி தரல, இந்த மாதிரி ஒரு கேஸும் வந்து நிக்கிதா மீது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி திருமாறன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ வந்து ஒரு டவுட் வந்து எழுகிறது, அஜித்குமார் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கிட்ட இல்லை அவங்களோட நண்பர்கள் சரவணன் கிட்ட காசு வாங்கிட்டு அஜித்குமார் சரவணன் அவர்கள் உங்கள் மீது வந்து கேஸ் கொடுப்போம், ஸோ ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணதால் இவங்களே வந்து கூலிப்படை வைத்து வந்து அஜித்குமாரையும் அவங்களோட நண்பர்களையும் வந்து மிரட்ட ட்ரை பண்ணும்போது வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்து எழுகிறது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, யார் வந்து இந்த ஒரு கேஸில் உண்மையான குற்றவாளியாக வந்து இருப்பாங்க? அஜித்குமார் அவர்களோட அதாவது அஜித்குமார் வந்து அடித்த காவல் அதிகாரிகளா இல்லை நிக்கிதாவா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.